ஹலோ வெல்கம் பேக் டு மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து புஷ்பா 2வோட சில சீன்ஸ் பிடிஎஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். சரி பார்ப்போமா. புஷ்பா 2 வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவாங்க. ஏன்னா புஷ்பா 1 வந்து ராம்குமார் மூவி ஆச்சு. இது வந்து புஷ்பா 1 வந்து கிட்டத்தட்ட 1000 கோர்ஸ் மேலே போச்சு. அல்லு அர்ஜுன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ராஷ்மிகா மந்தனா நல்லா ஆக்டிங் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து புஷ்பா 2வோட டீசர் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட அப்டேட் தான் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ புஷ்பா 2 வந்து இப்போ பிகினர் சீன்ஸ் வந்து நல்லா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 கோர்ஸ் மேலே பட்ஜெட் போட்டு மூவிஸ் பண்ணாங்க புஷ்பா. ஸோ அந்த லாரி சீன் இருந்து, ஸோ அந்த சந்தன கடத்துற இடம், அதுக்கப்புறம் மண், அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த போல் ஒரு பெரிய படம் புஷ்பான்றது. ஸோ அதோட பிடிஎஸ்லாம் இப்போ லீக் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறது, எப்படிலாம் அந்த லாரி சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு லாரி பறந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட், அந்த டிரைவருக்கு சேஃப்டியோட பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து சேஃப்டியோட தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இதே போல் ஷூட்டிங்கில் வந்து சில பேர் இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த புஷ்பா 2வோட ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பிகைண்ட் தி சீன் வந்து ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிகைண்ட் தி சீன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீன்னு சொல்லலாம் புஷ்பா 1ல். ஸோ அது வந்து ஒரு ஒரிஜினல் ட்ரக்கு தான். இது வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது, ஒரிஜினல் ட்ரக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சீன் வந்து ஒரிஜினல் ட்ரக்கில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 3D மாடல்லாம் பண்ணி அந்த ட்ரக்கை வந்து 3D மாடுலேஷனில் பண்ணி அதை ரெடி பண்ணி அதை சின்ன ஒரு அனிமேஷன் மாதிரி மினியேச்சர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை செம்மையாக எடுத்துருக்காங்க. ஸோ டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ புஷ்பா 2 அந்த லாரி சீன் வந்து இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிஜிஐ பண்ணி விஎஃப்எக்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை 3D மினியேச்சரில் இது பண்ணி ஒரு லிங்கா கோட்சடியான் லாஸ்ட் டைம் பண்ணாங்களா அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் தான் கிராஃபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோவும் தெரியல, ஓரளவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இந்த சீன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த சந்தனம் அந்த கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த மரம்லாம் வந்து எல்லாமே டூப்ளிகேட் தான், நமக்கே தெரியும். ஸோ அது வந்து ஒரு 3D ஆர்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கார்ட்போர்டு அதில் தான் பண்ணியிருக்காங்க இந்த சீனு. ஸோ அந்த குடோஸ் டு அந்த ஆர்ட் டீம் தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த ஆர்ட் டீம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அந்த கட்டையெல்லாம் வந்து ஒரிஜினலாக கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த அந்த கார்ட்போர்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கார்ட்போர்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இது எல்லாமே அந்த கட்டை எல்லாமே கார்ட்போர்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாலத்தில் இருக்கிற சீன், அந்த பிரிட்ஜில் ஓடிட்டுருக்காங்களே அந்த சீனும் ஒரு நல்ல சீன்னு சொல்லுவோம். அதுவும் ஓரளவுக்கு விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அந்த சீனுமே நல்ல ஒரு சீன்னே சொல்லலாம். அது அப்புறம் புஷ்பா 2 வந்து இப்போ வந்து சில பல ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சைனாவில் நடக்க போகுது. ஸோ சைனாவில் வந்து இந்த ஃபேமஸ் ட்ரக் டீலர் இருக்காரு. ஸோ லாஸ்ட் டைமே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ரக் டீலரை பற்றி தான் நடக்க போகுது அந்த கதை. அவருக்கும் புஷ்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அந்த படமே காட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி என்ன ஃபைட் சீன் நடக்குமா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ஷூட்டிங் இது வரைக்கும் எங்கேயும் ஷூட்டிங் வந்து இங்கே தான் ஆந்திராவில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன சொல்ல, அல்லு அர்ஜுன் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து சைனாவில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா இங்கேயே செட்டு போட்டு சைனா மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து ராஷ்மிகா மந்தனாவும் வராங்க இந்த படத்தில். ஸோ ராஷ்மிகா மந்தனா வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களோட ரோல் எப்படி இருக்கும், ஸோ அவங்களும் வந்து இந்த இதில் இறங்கிடுவாங்களா, ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி அவங்களும் வந்து சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சுகுமாரன் சொல்லியிருக்காரு ஓரளவுக்கு. பார்ப்போம். ஆனால் அந்த அவர் கூட ஒருத்தர் இருப்பார்ல அந்த கேரக்டரும் செம்ம கேரக்டர். அவருக்கும் இந்த வாட்டி அவரோட ஒரிஜினல் முகம் வந்து வெளியே வரும். அவர் காமெடி பண்ணிட்டு இருக்கார்ல, அது கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ அவருக்கும் ஒரு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும் அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம், தெரிஞ்சு பார்ப்போம். ஸோ என்ன ஆனால் லாஸ்ட்டில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அதை அந்த டாம் அண்ட் ஜெரி லாஸ்ட் டைமே சொன்ன அந்த டாம் அண்ட் ஜெரி கான்செப்ட் தான். ஸோ வந்து இந்த டைமில் நான் வின் பண்ணுவேன், அடுத்த டைமில் நீ வின் பண்ணுவேன். ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி யார் லக்கில் வின் பண்ணுறாங்க சொல்லி சுகுமாரன் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 24 நாள் கிட்ட இந்த படத்தை எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி ஸோ வந்து கிட்டத்தட்ட 72 days இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுத முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு பார்க்கும் எப்படின்னா ஒரு கேரக்டர் எடுத்தாலும் ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ மச் மோர் டீட்டெயிலாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். சுகுமாரன் கிட்ட வந்து ஒரு டோலிவுட் சினிமா வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, ஸோ புஷ்பாவால் தான் இந்த வாட்டி இந்த டோலிவுட் சினிமாவே ஃபேமஸ் ஆகுது, தெலுங்கு சினிமாவே வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னே சொல்லலாம்.
ஸோ நம்ம பெஸ்ட்டு சுகுமார் டேரக்டர் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து இப்போ புஷ்பா 2 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மம்முட்டி அவர் கூட வந்து நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா புஷ்பா 1க்கே செம்ம ஒரு 1000 crores மேலே பட்ஜெட் கலெக்ட் பண்ணிச்சு. புஷ்பா 1 சில பேர் என்ன சொல்கிறாங்க, சில சைடில் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொன்னாங்க, சில சைடில் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஒரு சாங் வந்து புஷ்பா 1ல் அந்த சமந்தா அந்த சாங் பண்ணாங்களே, அதுவே கொஞ்சம் அதோட பிடிஎஸ் கூட லீக் ஆச்சு. ஸோ ஓகே தான், ஒரு நல்ல ஒரு சீன்னே சொல்லலாம். புஷ்பா 2 புஷ்பா 2ல இன்னொரு ஒரு சாங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே பார்ப்போம். சாங் லாஸ்ட் டைம் செம்மையாக இருந்துச்சு. ஓ அண்டாவா மாமா ஓ அண்டா. ஸோ புஷ்பா 2வோட லிரிக்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ தான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு. ஸோ புஷ்பா 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்கிறேங்க. புஷ்பா 1 வேறு லெவலில் இருந்துச்சு. புஷ்பா 2க்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு புஷ்பா 2 ஆனால் ஹைப் கொடுக்குற அளவுக்கு வருமானு பார்க்கணும். ஏன்னா நிறைய படத்துக்கு நான் ஹைப் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்க்ரீன் பிளே மிஸ் ஆகிடுது. ஆனால் புஷ்பா 1 லாஸ்ட் டைம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த கடைசி கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் அந்த பரன் சிங் வந்த பேருக்கு கொஞ்சம் நல்லா போச்சு. அந்த ஃபைனல் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதுதான் புஷ்பா 1லேயே அவர் வந்து சொல்லிட்டார், 170 crores மேலே நாங்கள் எடுத்துட்டோம். புஷ்பாவில் 170 crores போட்டு படம் 450 crores கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ புஷ்பா 2வில் வந்து அதோட அதிகமான பட்ஜெட்டில் தான் நாங்கள் பண்ண போகிறோம். புஷ்பா 2000 crores மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1000 crores அதனால் ஃபுல்லாகவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்டிஸ்ட், இந்த ஹாலிவுட்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க தான் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸு இந்த காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதை பெஸ்ட்னே சொல்லலாம் புஷ்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ மொமெண்ட்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.